நாவல நிஹால் ஏறக்குறைய 3 தசாப்தங்களுக்கு முன்பு தனது வாழ்க்கையைத் தொடங்கிய இரக்கமற்ற கொலைகாரன் மற்றும் மிரட்டிப் பணம் பறிப்பவன் என்பதாலே மாஃபியாவின் காட்பாதர் என்று செல்லப் பெயர் பெற்றார். மேற்கு மாகாணத்திலும் பிற இடங்களிலும் சாதாரண குடிமக்களாலும் பாதாள உலகத்தினராலும் மிகவும் பயப்படக்கூடிய மற்றும் வெறுக்கத்தக்க மனிதனாக அவர் இருந்தார். பெரிய அளவிலான குற்றங்களைப் பொறுத்தவரை அவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார். பல ஆண்டுகளாக அவர் ஈடுபட்டிருந்த மோசடிகள் மற்றும் கொலைகள் காரணமாக அவருக்கு நண்பர்களை விட அதிகமான எதிரிகள் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். நாவல நிஹாலே கணிசமான ஆண்டுகள் சிறையில் கழித்த பிறகு சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு விடுதலையானார். விடுதலையானவுடன் அவர் நாவலவில் உள்ள தனது இல்லத்திற்குச் சென்றார். அவரது மனைவியும் மகனும் இத்தாலியில் வசித்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர். நிஹாலுக்கு எதிராக பல கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் அவர் அடிக்கடி நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டியிருந்தது. எனவே அவர் கைது செய்யப்படுவதைத் தவிர்க்க வழக்கமான அடிப்படையில் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஏப்ரல் 29 அன்று நிஹால் ஒரு கிரிமினல் வழக்கில் ஆஜராக வேண்டியிருந்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அவரும் ஒருவர், மேலும் சிலரும் இருந்தனர். சிறையில் இருந்து வெளியே வந்ததால் தனது எதிரிகளால் தனது உயிருக்கு உண்மையான அச்சுறுத்தல் இருப்பதாக அவருக்குத் தெரியும். அவர்கள் அனைவரும் அவரது இரத்தத்திற்காக காத்திருந்தனர். அவர் ஒருபோதும் எந்த இடத்திற்கும் பாதுகாப்பு இல்லாமல் செல்லவில்லை. அன்று தனது 3 நம்பிக்கைக்குரிய நண்பர்களுடன் நீதிமன்றத்திற்குச் செல்ல முடிவு செய்தார். அவர் அவர்களை நாவலவில் உள்ள தனது வீட்டிற்கு வரவழைத்து தன்னை அழைத்துச் செல்லும்படி அறிவுறுத்தல்களை வழங்கினார். பின்னர் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்குச் சென்று நீதிமன்றத்திற்கு செல்ல அவரது வாகனத்தை இரவல் வாங்கினார். நீதிமன்றத்திற்குச் சென்ற பிறகு நிஹால் வீடு திரும்புவதற்கு முன் நாரஹென்பிடாவில் சிறிது ஷாப்பிங் செய்ய முடிவு செய்தார். நேரம் சுமார் பிற்பகல் 2:30 மணி. அவர் நாரஹென்பிடா நாவல சாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென்று அதிக வேகத்தில் வந்த ஒரு வாகனம் எங்கிருந்தோ வந்து அவர்கள் வாகனத்தை முந்திச் சென்று சாலையின் குறுக்கே நிஹாலின் வாகனத்தை மறித்தது. அதன் பிறகு ஆயுதங்களுடன் இருந்த பல ஆண்கள் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி நாவல நிஹாலையும் அவரது 3 அடியாட்களையும் தங்கள் வாகனத்தில் ஏறுமாறு கட்டாயப்படுத்தினர். விரைவில் அவர்கள் நுங்கேகோட திசையில் சென்று மறைந்துவிட்டனர். கடத்தப்பட்ட இடத்தில் வாகனத்தை கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடித்தனர். ஆனால் நிஹால் மற்றும் அவரது 3 நண்பர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை.